கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளிலும் தேவனுடைய ஜனங்களாகிய உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை திருச்சபையிலே பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் தேவாதி தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக தேவாதி தேவனுக்கு நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். என்னை அருமையாய் அழைத்த ஆயரவர்களுக்கும் திருச்சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் கூட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யோ. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காய் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்திலே வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அறிந்திருந்த தேவனாயிருந்தீர். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் சந்தித்து அனுப்பினீர். இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் உம்முடைய வார்த்தைகளால் சந்திக்கப்பட உம்மோடு ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அவ்வப்போது சந்திக்கிற தேவனப்பா. இந்த நேரத்தில் ஒப்புரவாகத்தக்கதாய் இந்த கிருபையின் வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே இடைப்பட வேண்டும் என்று சுபிக்கிறேன். பேசுகிற அடியனை உடைய சிலுவையின் கீழ் மறைத்துக் கொள்ளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கடந்த மாதத்திலே அல்லது கடந்த பெரிய வெள்ளி அன்று நாம் கேட்ட சத்தியத்திலே அடிப்படையாய் நாம் கவனித்த ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து குறிப்பிட விரும்புகிறேன். அதை தொடர்ந்து இன்றைய செய்தியும் அந்த அடிப்படையிலே தொடர விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். வசனத்தை நாம் உற்று கவனிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் 2 எச்சரிப்பை குறிப்பிடுகிறார். ஒன்று, உங்களை குறித்தும் நீங்கள் மேய்க்கும்படி கொடுக்கப்பட்ட சபை, அந்த சபை தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை என்பதை மேற்கோள் காட்டி
கடந்த செய்தியை பார்த்தோம். இந்த நாளிலே அவர் இதை யாருக்கு சொன்னார், எதற்காக சொன்னார், மேய்ப்பதென்றால் என்ன என்பதை நாம் கவனிக்க இருக்கிறோம். அதே அதிகாரம் 17வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். எபேசு பட்டணத்தில் இருந்த திருச்சபையை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அங்கே தங்கியிருந்து பவுல் ஏற்படுத்தின ஒரு திருச்சபை. அந்த திருச்சபையில் இருந்த மூப்பர்களை அழைத்து இவர் தன்னுடைய 3வது மிஷனரி பிரயாணத்தை நிறைவேற்றும் பொழுது மிலேத்துவிலே இருந்து கொண்டு அவர்களை இங்கே அழைத்து அவர்களுக்கு இந்த 2 காரியங்களையும் எச்சரிப்பாக சொன்னார். இதிலே நாம் கவனிக்க வேண்டியது, சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த மேய்ப்பதற்கு ஆங்காங்கே பவுல் அப்போஸ்தலன் ஒவ்வொரு இடத்திலும் திருச்சபையை நிறுவின பொழுதெல்லாம் அங்கே மூப்பர்களை நிறுவி வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இதிலே ஒரு கண்காணியாக இருந்த தீத்துவுக்கு அவர் கூறின சில அறிவுரைகள், எப்படி மேய்க்க வேண்டும், திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சிறிய பகுதியை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். தீத்துவை அவர் விட்டு வந்த பொழுது, அதாவது தீத்து 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும், ஒரு திருச்சபையிலே தீத்துவை பொறுப்பாளியாக விட்டு வந்திருக்கிறார். அங்கே குறைவுகள் இருக்கிறது என்பதை பவுல் அப்போஸ்தலன் கண்டு கொள்ளுகிறார். இன்றைக்கும் திருச்சபைகளிலே குறைவுகள் நிறைவாக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வோடு நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் குறைவுகளை நிறைவாக்குவதற்குரிய வழிகளை நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். இந்த தீத்துவுக்கு அவர் அறிவுரைகளை சொல்லிவிட்டு 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 15வது வசனத்தை வாசிக்கிறேன். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கொடாதிருப்பாயாக. அப்போ தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபைக்கு தொடர்ந்து போதனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த போதனைகள் அதிகாரத்தோடு கொடுக்கப்பட வேண்டும் என்று இங்கே அறிவுறுத்தப்படுகிறது. எனவே அதிகாரத்தோடு, ஒருவேளை இந்த நாட்களிலே பல போதகர்கள் போதிக்காமல் இருந்தாலும் அவைகள் தேவனுடைய அதிகாரத்தோடு வார்த்தைகளாக நம் மத்தியில் கடந்து வருகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் கிருபையின் காலத்தில் தான் இருக்கிறோம், இருந்தாலும் அது தேவ அதிகாரத்தோடு வருகிற வார்த்தை என்பதை மறந்துவிட வேண்டாம். இவைகளை நீ பேசி போதித்து என்று சொல்லும் பொழுது எவைகளை என்று சற்று பின்பாக நாம் பார்க்க அவசியம் இருக்கிறது. 11வது வசனத்திலிருந்து 14 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், நன்றாக கவனிங்கள். இதுவே இன்றைக்கு நம்முடைய தியான பகுதியாக இருக்கிறது. இப்போ திருச்சபை சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைப்பாடு. இந்த சுய இரத்தத்தினாலே அவர் மீட்டு கொண்ட சபை என்று சொல்லும் பொழுது சபையில் இருக்கிறவர்கள் நீதிமான்கள், சபையில் இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தமாய் இருப்பதினால் அல்ல, பரிசுத்தமாய் இருப்பதற்கு அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார், நம்மை நிலைப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தமாய் இருப்பதற்கு அவர் இன்னும் நமக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் பிதாவினிடத்திலே தன் சொந்த இரத்தத்தினால் மீட்டு கொண்ட சபை என்னுடைய பிள்ளை என்று சொல்லி பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். இதை நாம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு சொல்லும் பொழுது இப்போ இந்த திருச்சபையார் அல்லது நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், இதுதான் இன்றைக்கு உரிய முக்கியமான கருத்து. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, அந்த தேவ கிருபை எப்படி பிரசன்னமானது? கிறிஸ்து இயேசுவினுடைய மரணத்தினாலும் அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு பரிசுத்த ஆவி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதினாலும் தேவ கிருபை பிரசன்னமாகி இருக்கிறது. எனவே இப்படி தேவ கிருபை பிரசன்னமாகி சில காரியங்களை நமக்கு அதிலிருந்து அறிவுறுத்துகிறதை இங்கே எடுத்து கூறுகிறார். இந்த தேவ கிருபை தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு பிரசன்னமாகி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் முதலாவது வெறுத்து விட வேண்டும். இன்றைக்கு நாம் விலக்க வேண்டியவைகளை விலக்காமல் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியவைகளை சுதந்திரித்துக் கொள்வது என்பது ஒரு வீண் முயற்சி என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கென்று விலக்காமல் இருக்கும் பொழுது எல்லாரையும் ஆண்டவர் தள்ளி விட்டு விட்டார் என்று நான் சொல்லவில்லை. விலக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம் என்பதை எடுத்து கூற விரும்புகிறேன். அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து விட வேண்டும். இதுல லௌகிக இச்சைகள் என்று சொன்னால் ஒருவேளை நமக்கு திட்டமாக சில காரியங்கள் இவைகளெல்லாம் பாவம், தவறு, நாம் விலக்கி விட வேண்டும் என்று தெரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக சினிமா போய் பார்த்துட்டு இருக்கிறது தப்பு, ஊர் சுத்திக்கிட்டே நடக்கிறது தப்பு. இப்படி நமக்கு கிளியர் கட்டா தெரியும். லௌகிக இச்சைகள் உலக பிரகாரமாய் நம்முடைய எண்ணங்கள் விரும்புகிற மனதிலே உள்ள இருக்கக்கூடிய பழைய மனுஷன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நடக்கிறது லௌகிக இச்சைகள். இந்த அவபக்தி இதை கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்வது சற்று கடினம். ஒருத்தருக்கு அவபக்தியா தோன்றது அடுத்தவங்களுக்கு என்ன தோணாது? அவபக்தியா தோணாது. ஐயா என்னைக்கு சொல்லிட்டே இருப்பாங்க, லேட்டா வராதுங்க, ஆண்டவரை கனம் பண்ணுங்க. ஆனா நமக்கு அதை கனவீனமா தெரியலன்னா நம்ம என்னவும் பண்ணுவோம், தொடர்ந்து அப்படிதான் வந்துட்டு இருக்கோம். ஆனால் நாள் செல்ல செல்ல மாறிவிடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவுதான். இது ஒரு எக்ஸாம்பிள். எனவே அவபக்தி என்று சொல்லுவது அன்காட்லினஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை பிரியப்படுத்தாத எந்த காரியமும் அவபக்தி. இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியங்களிலே அவபக்திகள் எங்கெல்லாம் வருது. ஆண்டவர் இப்ப வராண்டால இருக்கிறாரா? ஏற்கனவே நான் சொன்னதுதான். அவரை வீட்டுக்குள்ள ஹாலில் வச்சிருக்கிறோமா, பெட்ரூம்ல கூட்டிட்டு போயிருக்கிறோமா, கிச்சன்ல வச்சிருக்கிறோமா, எங்கெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்தந்த இடங்கள்ல நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், அது கண்களால் பார்ப்பதாக இருக்கலாம், கைகளால் செய்வதாக இருக்கலாம், வார்த்தையினால் பேசுவதாக இருக்கலாம், இல்லை என்றால் சிந்தனையாக இருக்கலாம். இவைகளில் எல்லா இடங்களிலும் அவபக்தி நம்முடைய வாழ்க்கையிலே வரும். இந்த அவபக்தி வர்றதுக்கு காரணம் உள்ள இருக்கக்கூடிய பழைய மனுஷனுக்கு அப்பப்போ கொஞ்சம் சாப்பாடு போட்டுட்டே இருக்கிறோம், செத்து போயிடக்கூடாது அவரு அப்படின்ட்டு. அவரை சாகடிக்கிறது தான் நம்முடைய முயற்சி. அதனால கொஞ்சம் கொஞ்சம் அவபக்தி, டக்குன்னு கோபம் வரும், வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையாவது பேசிடுவோம்ல, அவபக்தி.
இல்லை ஏதோ ஒருத்தர் பேசிட்டாங்க, அதை வச்சு சிந்திச்சு சிந்திச்சு இப்படி சொன்னாங்களா, இதை எப்படி நான் மறக்கிறது, இதை எப்படி நான் விடுறது, இதுக்கு இந்த சூழ்நிலையில நான் இப்படி கேட்பேன், இதை இப்படிதானே நடந்தது, இது யோசிச்சுட்டே வீண் சிந்தனையிலே போய் கொண்டிருந்தால் அது அவபக்தி. இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? உடனே அதை கடிந்து கொள்ளணும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இந்த சிந்தனைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? கட்டுப்படுத்துவதற்கு ஆண்டவரிடத்துல கேட்கணும். அப்பதான் நம்ம பழைய அன்னைக்கு கேட்ட சத்தியம் வரணும். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனுடைய முதல் காரியம் வீண் சிந்தனைகளை. இப்ப இப்படி கூட அவபக்தி இருக்கும். இப்ப இந்த அவபக்தியையும் லௌகிக இச்சையையும் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய திருச்சபையாராகிய நாம் விட்டு விலக்க வேண்டும், நம்மை விட்டு. முதல் காரியம், ஸ்டெப் நம்பர் 1. இரண்டாவதாக, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்கணும். தெளிந்த புத்தி, இதுவும் புதிய மனுஷனுடைய தன்மையில படிச்சோம். பழைய மனுஷன் என்ன பண்ணுவான்? புத்தியிலே அந்தகாரப்பட்டவனாயிருப்பான். இந்த புத்தி அந்தகாரப்பட்டபடினால என்ன ஆகும்? இருதயம் கடினப்பட்டு போயிருக்கும். புத்தி அந்தகாரப்பட்டதுனால சீக்கிரமா ஒருத்தரை நம்மால என்ன பண்ண முடியாது? மன்னிக்க முடியாது, சீக்கிரமா ஏற்றுக்கொள்ள முடியாது, சீக்கிரமா ஒருத்தர் சொல்றத அக்செப்ட் பண்ண தப்பாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த சூழ்நிலையில கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி சாந்தமா அதுக்கு ஒரு பதில் சொல்லி போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் கடினமா இருக்கும். அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்லலை. இந்த 2 காம்ப்ரமைஸ்ட் லிவிங், கடின உள்ளம், இந்த 2க்கு இடையில ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கும். அந்த கோடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் தான் உதவி செய்யணும். சூழ்நிலைக்கு ஏற்ற விதம் அங்கதான் சுயாதீன பிரமாணம் வேலை செய்யும். அப்ப நம்முடைய நோக்கம் எல்லாம் தேவனுக்கு பிரியமா நடக்கணும்னு நினைக்கும் போது இதுக்கிடையில அந்த மெல்லிய கூட கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் உதவி செய்வார். சில நேரம் தவறி விடுவோம். தவறிட்டோம்னா என்ன பண்ணணும்? அந்த அவபக்தியை நம்ம விட்டு விலக்குறதற்கு ஏற்ற தெளிந்த புத்தியை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நமக்கு தெளிந்த புத்தி வேணும். எனக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம ஒரு நேரமும் நினைக்க முடியாது. தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்துல ஜீவனம் பண்ணணும். இந்த தேவ பக்தி என்று சொன்ன உடனே ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நம்ம எல்லாம் பக்தியின் காரியங்கள் நிறைய செய்வோம். இந்த பக்தியின் காரியங்கள்ல என்னென்ன செய்வோம்? எல்லாரும் ஒன்னொன்னு சொல்லுங்களேன், நானே பேச வேண்டாம். ஒரு பக்தியின் செயலை சொல்லுங்களேன். ஜெபிக்கிறோம், ஓகே. 2வது ஃபாஸ்டிங், சரி, ஓகே. சர்ச்சுக்கு வர்றதே ஒரு பக்தியின் காரியம்தான், ஓகே. என்ன கேட்கல? நன்றி சொல்லு, தேங்கிங் காட், ஓகே. எல்லாம் பக்தியின் காரியங்கள். சரி, இப்ப நம்ம சொன்ன அந்த 3-4 காரியங்கள், இது எல்லாத்துக்கும் நம்முடைய மோட்டிவ் என்ன, நோக்கம் என்ன? நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும், அந்த தேவையை சந்திக்கப்பட வேண்டும் என்றதுக்காக இதெல்லாம் செய்யறோமா? இப்படிதான் செய்யறோம்னு நான் சொல்லல. சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு அரசாங்கத்தில் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறார், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்க. அவருக்கு என்னெல்லாம் இருக்கும்? அரசாங்கத்தில் கொடுக்குற சம்பளம் போக அவருக்கு வேறு நிறைய சலுகைகள் வசதிகளை கொடுத்திருப்பார்கள். அவர் இருக்கிற பொசிஷன் கலெக்டர்னா அவருக்கு ஒரு பங்களா இருக்கும், வீடு கொடுத்துருப்பாங்க, கார் கொடுத்துருப்பாங்க, டிரைவர் கொடுத்துருப்பாங்க, இன்னும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆர்டர்லி பேஸ் கொடுத்துருப்பாங்க. இப்படி பல பர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க அவருக்கு உதவிக்காக. இதெல்லாம் கொடுக்கறது எதுக்காக? அவருடைய பணியை திறமையாக நல்ல விதத்துல செய்து நிறைவேற்றணும் என்பதற்காக. அவர் சொகுசா உலகத்துல வாழணுன்றதுக்காக அல்ல, அவருடைய பணியை செய்ய வேண்டிய. என்னைக்கு அவர் பணியில ஃபெயில் ஆகுறாரோ இதெல்லாம் போயிடும். இப்ப அவர் டெய்லி நல்ல சொகுசா வீட்டுல வாழணும், நல்ல சொகுசா கார்ல போகணும், இதை மட்டுமே மனசுல குறிக்கோளாய் வைத்து
அதை மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருந்தாருன்னா அவருடைய பணியில என்ன பண்ணிடுவாரு? தொய்ந்து போய் விடுவார். இப்போ நம்ம கூட ஆண்டவரிடத்துல தேவ பக்தியை காட்டுவது, தேவன் நம்மை தன்னுடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டபடியினால் அவர் நம்மோடு அந்யோன்யமாக ஒரு உறவு நிலையிலே வாழ வேண்டும் என்று அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எடுத்து வாசிக்கலாம் யாராவது ஒருவர். லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். லேவியராகமம் 20:26. பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து. எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்கள். இப்ப சாதாரண பரிசுத்தவான்கள் வேற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்ப அவருக்கு ஏற்ற எல்லாரும் ஜெனரல் பரிசுத்தவான்கள் தான் இல்ல. அவர் வீட்டுல கொண்டு நம்மளை வச்சுட்டாரு. ஆகையினால நம்ம எல்லாரும் கிளாசிபிகேஷன் என்ன? பரிசுத்தவான். நான் ஆண்டவர் அதுல ஒரு இது வருகிறார். நான் பரிசுத்தரா இருக்கிறதுனால எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருக்கிறதற்கும், இன்னொன்று என்னத்திற்காக, ரெண்டாவது இன்னொரு குறிப்பு இருக்கு, என்னுடையவர்களா இருக்கும்படி. என்னுடையவர்னா கொண்டு எங்க வீட்டுலதான் வச்சிருக்கிறேன், ஆனா நீ என்னுடையவனா இருக்கிறியா? என்னுடையவனா இருக்கும்படி பிற மற்ற ஜனத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன். இப்போ ஆண்டவருக்கு நம்ம கூட டெய்லி என்ன பண்ணணும்? ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். என் சொந்த ஜனம், என்னுடைய பிள்ளைகள் என்ன போல இருக்கிறாங்க, என்ன போல மாறுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? உரிமை கொண்டாட வேண்டுமா? அதற்கு ஏற்ற விதத்துல நம்ம வாழுவதற்கு தேவையானதுதான் என்னது? தேவ பக்தி. இப்படி ட்ரை பண்ணும்போது நமக்கு மற்ற பெர்க்ஸ் எல்லாம் சாதாரணமா என்ன ஆயிடும்? வந்துடும். அதுதான் ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் என்ன ஆயிடும்? கூட தானா வந்துடும். ஏன் கிடந்து கஷ்டப்படுறீங்க? இது எனக்கு இது ரொம்ப பிடித்தமான ஒரு சத்தியம். நான் அதிகமா இந்த ப்ராஸ்பெரிட்டி பத்தி இங்க மெசேஜ்ல பேசுறதே கிடையாது. அது எல்லாம் உள்ளடங்கி தான் இருக்கு. ஆண்டவர் நமக்கு எல்லா ப்ராஸ்பெரிட்டியும் தரேன்ட்டாரு. தேவையான அளவிற்கு, நேரத்துக்கு ஏற்றபடி. ஒரு காலத்துல கஷ்டப்படுவோம், இன்னொரு காலத்துல ஆண்டவர் உயர்த்தி வைத்திருப்பார். எல்லாவற்றிற்கும் அவர் பொறுப்புள்ளவர். ஆனா நம்ம செய்ய வேண்டியது அவருடைய ஜனம் என்பதை மறந்து விடக்கூடாது. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்பதை மறந்து விடக்கூடாது. அவபக்தியை புறம்பே தள்ள வேண்டும், மறந்து விடக்கூடாது. தேவ பக்தியோடு வாழ வேண்டும். கொலோசையர் 1வது அதிகாரம். அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை எதற்காக சிந்தினார்? 1வது அதிகாரம் 20வது வசனத்தையும் 21ஐயும் நான் வாசிக்கிறேன். கொலோசையர் 1:20-21. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி. அவருக்கு வேண்டியதெல்லாம் ஒப்புரவு. ஒப்புரவாக்குதல்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்துல ரிகன்சிலியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு, யாராவது அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க இருக்கிறீங்களா? ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்பப்போ ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், ரிகன்சிலியேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போது ஒரு ஆர்கனைசேஷனில் மெயினாக ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு கீழே இருக்கிற பல சப் குரூப்ஸ் எல்லாம், டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அது அப்பப்போ என்ன பண்ணணும்? இந்த அக்கௌண்ட்ஸ் கொடுத்த பணமும் இவங்க செலவு பண்ணின விதங்களும் செலவு பண்ணின அமௌண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு அப்பப்போ போய் அந்த ரெஜிஸ்டருக்கு கூட இந்த ரெஜிஸ்டரை போய் டேலி பண்ணிட்டே வரணும். தட் இஸ் கால்ட் ரிகன்சிலியேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அந்த ஒப்புரவாக்குதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சரியா இருந்தால் தான் அடுத்த ஃபண்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா அடுத்த ஃபண்டு வராது. தவறு இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிக்கணும், அது அப்பப்போ சரி பண்ணிக்கணும். ஒரு ஃபைனல் ஆடிட்ல போய் அதை தப்புன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அது வேற பெரிய பிரச்சனை. ஆகையினால இதே போல ஆண்டவர் பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும்
ஒப்புரவாக்குவது அவருக்கு பிரியமாயிற்று. எல்லாம் பிரிஞ்சு கிடக்குது அப்படின்னு நினைச்சு ஒப்புரவாக்குவதற்காகத்தான் தம்முடைய குமாரனை அனுப்பி சொந்த இரத்தத்தினால் அதை சம்பாதித்து கொண்டார். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக, இப்ப அப்படி இல்லை, நீங்க அப்படி நிக்கணும் அன்னைக்கு, அதுக்காக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவு ஆக்கினார். இந்த ஒப்புரவாக்குதலுக்கு தேவையான இரத்தத்தை அவர் சிந்தினபடியினால் அவர் அந்த ஒப்புரவாக்குதலை நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினால நாம் கவனிக்க வேண்டியது என்ன பிரியமானவர்களே, இந்த ஒப்புரவாகுதல் என்பது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே எபேசியர் 4வது அதிகாரத்துல பார்த்தோம். எபேசியர் 4வது அதிகாரத்துல 12வது வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 12வது வசனம் முதல் பகுதி, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். இந்த சீர்பொருந்துதல், ஒப்புரவாகுதல், இதுதான் இன்றைக்கு சபையிலே நடைபெற வேண்டிய ஒன்று. அவருடைய வருகையிலே நாம் அவரை போல் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம கரெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறதுக்கு தான் இந்த நாட்கள் தந்து கொண்டே இருக்கிறார். எனவே தான் பவுல் அப்போஸ்தலன் அன்றைக்கே தீத்துவுக்கு சொன்னார், நீ இதையெல்லாம் என்ன பண்ணணும், போதிக்க வேண்டும், சபைக்கு போதிக்க வேண்டும். சபையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனமும் நான் என் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து பரிசுத்தவான்கள் என்கிற நிலையிலே வைத்திருக்கிறேன். ஆனால் நான் விரும்புகிற விதமான பரிசுத்தவான்களாய் அவர்கள் மாற வேண்டும். எனவே தொடர்ந்து பார்க்கலாம். அப்போ 2வது 3வது குறிப்பை சேர்த்து பார்த்தோம். அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. தேவ பக்தி அப்ப எதற்காக? டெய்லி அவர் நம்மகிட்ட வந்து சிரிச்சு பேசணும், அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும், நம்ம அவர்கிட்ட சிரிச்சு பேசணும். நமக்கு ஒரு தேவை என்னன்னா ஆண்டவரிடத்துல உடனே சந்தோஷமா கேட்கறதற்கு ஒரு குற்றமற்ற மனசாட்சி நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை தவறு பண்ணியிருந்தா மனசு குற்றப்படுத்திட்டே இருக்கும். குற்றப்படுத்தினா உடனே அவரிடத்துல போய் என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்டு சீர்பொருந்த வேண்டும். அப்படியே விட்டு கொண்டே இருந்தால் அது என்ன, புத்தியிலே அந்தகாரப்பட்டவர் நிலை. அது என்னாகும், இருதய கடினத்தை கொண்டு வரும். இருதய கடினம் கடைசியில் என்ன ஆகும், உணர்வில்லாதவர்கள் தேவ பலனுக்கு அந்நியராய் போய் விடுவோம். தேவனுடைய பலன் நமக்குள்ள இருக்குதுன்றதே போய் தெரியாது. அப்ப என்ன ஆயிடும், நம்ம உலகத்தார போல எல்லா நேரமும் பதட்டம் அடைந்து விடுவோம். கவனியுங்கள். அடுத்தது 3வது காரியம், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்போ அந்த தேவ கிருபை பிரசன்னமாகி 3 காரியங்கள். 1, அவபக்திக்கும் லௌகிக இச்சைகளுக்கும் நீ விலகி இரு. 2வது, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவராய் இந்த உலகத்துல ஜீவனம் பண்ணு. 3வது, அந்த அனந்த பாக்கியம், ஆண்டவர் வரும் பொழுது அவரை சந்திப்போம். அதுல எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவர் கனம் பண்ண போகிறார் என்பது யார் அது கண் காணவும் இல்லை, அது கேட்கவும் இல்லை, ஆண்டவர் வைத்திருக்கிறது. ஆனால் அது ஒரு உன்னதமானது, அவ்வளவுதான். அதை எதிர்நோக்கி வாழுகிறவர்களாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு எது போதிக்கிறது? தேவ கிருபை வெளியானது. வெளியானது எப்படி வெளியானது? அவருடைய மரணத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலும் அந்த தேவன் நம் மீது வைத்த கிருபை வெளியாகி இருக்கிறது. இப்ப இந்த 2ஐயும் தெரிகிறது.
நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம், அவருடைய மரணத்தை என்ன பண்ணுகிறோம், தெரிவிக்கிறோம். இப்ப இதெல்லாம் செய்யும் போது இந்த காரியங்களில் எல்லாம் நமக்கு ஒரு சீர்பொருந்துதல் வந்து கொண்டே இருக்கணும். அவரை எதிர்நோக்கி வாழுகிறது நம்முடைய வாழ்க்கையில, that should become the expectation in our life. ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்குதல். வேற பல எதிர்நோக்குதல்கள் இங்க இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. இன்னைக்கு இந்த வேலை முடிக்கணும், இதை செய்யணும், இதை வாங்கணும், இதை அச்சீவ் பண்ணணும், எல்லாம் இருக்குது. இவைகளெல்லாம் மைல்கல்கள் தான். ஆனால் நம்முடைய லக்கு என்னது? அவருடைய வருகை, நான் அவரை சந்திக்கணும். இங்கிருந்து மதுரைக்கு போறோம்னா மதுரைக்கு போறதுதான் லக்கு. வழியில மைல்கல்கள், வழியில நிறைய சந்திப்போம், அதெல்லாம் கடந்துதான் போகணும். இந்த பாதை இல்லைன்னா இன்னொரு பாதையாவது இருக்கும், ஆனா போக வேண்டியது எங்க? மதுரை. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ளணும். பல நேரத்துல நம்ம லெக்கு எங்க, மைல்கல்கள் லெக்காக மாறி விடுகிறது. இங்கதான் இதை கிடைச்சாதான் நம்ம போக முடியும். இல்லை, நம்ம அப்படி நினைக்கிறோம். இது கிடைக்கலன்னா வேறையாவது ஆண்டவர் வேற எப்படியாவது நடத்துவார் என்று சிந்திக்க பழகி கொள்ள வேண்டும். அதுதான் தேவ சிந்தை நமக்குள்ள இருப்பது. பிலிப்பியர் 3வது அதிகாரம், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பவுல் எழுதுகிறார் அங்கேயும், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு? சரஸ்வதி நகர்ல. இங்கதான் இருக்கிறோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை பக்கத்துல ஏதாவது காலனில இருந்து கூட வந்திருப்பீங்க. ஆனால் ஞாபகம் இருக்குதா, நம்ம இதுக்குள்ள என்னைக்கும் இருக்க போறது இல்லை. ஒரு நாள் இதை விட்டுட்டு என்ன பண்ணிடுவோம். இந்த ஒரு தடவை ஒரு பாஸ்டர் அப்படி சொன்னாங்க, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய உட்கார்ந்து விளையாடுவோம். உட்கார்ந்து விளையாடும் போது அதுல நிறைய விதமான விளையாட்டுக்கள் அதுல இருக்குது. அதுல நம்ம நிறைய ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு விளையாட்டை நீங்க நினைச்சுக்கங்க, ஸ்கோர் பண்ணும்போது என்ன, அதுல ரொம்ப ஊக்கமா யோசிச்சு அதுக்காக சண்டை போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் ஒரு டைம் முடிஞ்ச உடனே என்ன டைம் ஆன உடனே என்ன பண்ணணும், நீங்க என்ன சம்பாதிச்சிருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற பாயெல்லாம் சுருட்டி வச்சுட்டு போயிட வேண்டியதுதான். இல்லை கார்பெட்டர்னா கார்பெட், இல்லை சேரெல்லாம் தூக்கி அடுக்கி போட்டு போயிட வேண்டியதுதான். எனக்கு இவ்வளவு ஸ்கோர், உனக்கு இவ்வளவு ஸ்கோர்ன்னு சொன்னது எல்லாம் என்னாச்சு, இட் பிகம்ஸ் இன்வேலிட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். அது மாதிரி இந்த உலகத்துல ஒரு நாள் நம்ம என்ன பண்ணதான் போறோம், விட்டுட்டு போயிட்டு தான் போறோம். அப்ப அந்த எதிர்பார்ப்புதல், எதிர்நோக்குதல் இல்லைன்னா விட்டுட்டு போக வேண்டிய நேரம் என்ன ஆயிடும், நமக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ நான் இதையெல்லாம் நினைச்சிட்டேன். இல்லை, ஆகையினாலதான் சொல்றாரு, அந்த எதிர்நோக்குதலோடு வாழுங்கள். எல்லா அவபக்தியையும் புறம்பே தள்ளி எல்லாம் நல்ல புத்தி உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், ஆண்டவரிடத்திலே பக்தி உடையவர்களாய், ஒவ்வொரு நாள் அவரிடத்துல தொடர்பு கொள்ளக்கூடிய விதத்திலே உன் வாழ்க்கையை வைத்துக் கொள்ளக்கூடிய பக்தி. அதான் பவுல் அப்போஸ்தலன் இவர் தீமோத்தேயுக்கு சொல்லுவாரு. தீமோத்தேயு நான் 1 தீமோத்தேயு 4, சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்குதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணி. இந்த முயற்சி நம்ம வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் முயற்சி வேணும். அது ஆவிக்குரிய உலக காரியங்களானாலும் சரி, உலக காரியங்களானாலும் முயற்சி வேண்டும். முயற்சி இல்லைன்னா ஒன்று நடக்காது. ஆனால் அங்க ஒண்ணு இருக்கு, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும் ஜெயம். நம்ம ஆயத்தத்துல எல்லாம் ஒண்ணு இல்லை, ஆனா அது அவசியம். நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா யாரும் சில நேரத்துல நம்ம சும்மா உட்கார்ந்தா கூட ஆண்டவர் சாப்பாடு போடுவார். எப்போ? எலியா போய் படுத்துக்கிட்டாரு சூரஜ் செடிக்கல, வழியில் அது வரைக்கும் அவர் பெரிய எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாரு. அது மாதிரி சில நேரங்கள்ல நம்ம போய் படுத்து விட வேண்டி இருந்தாலும் அதுதான் தகப்பனுடைய அன்பு, செய்வார். ஆனா என்னைக்குமே அப்படி படுத்து கிடந்தா முடியாது. ஆகையினால இங்க நம்ம செய்யக்கூடிய முயற்சி எப்படி இருக்கணும், தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சியாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம அவருடைய பிரசன்னமாகுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை போதிக்கிறது என்னது, அந்த கிருபை.
இந்த பிரசன்னமாகுதல்னு சொன்னோன்ன பவுல் அப்போஸ்தலன் சொன்ன ஒரு வசனத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல அவர் 7வது வசனத்துல சொல்லுவாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அது எனக்கு தந்தருள்வார். இது அவருடைய எதிர்பார்ப்பு. அடுத்தது சொல்றார் பாருங்க, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அப்ப நமக்கு உண்டுமா? கிடையாதா? உண்டுல்ல? சரி, அப்ப நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கணும். அப்போ இங்கே ஆண்டவர் அழகாக அந்த அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் கொண்டாடினோம். அது இனி அடுத்த வருஷம்தான் வரும். அது வரைக்கும் மனம் போல வாழ்றதல்ல. இனி நாம் எப்படி வாழ வேண்டும்? அந்த நாளிலே தேவன் தன்னுடைய கிருபையை நமக்கு பிரசன்னமாக்கி அதன் மூலமாய் கற்றுத்தந்த 3 குறிப்புகள், சத்தியங்கள். 1, அவபக்தியை விட்டுவிடுங்கள், தேவ பக்தியை பிடித்துக் கொள்ளுங்கள். 3, அவருடைய வருகையை எதிர்நோக்கி வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். சிம்பிளா அதுக்குள்ள இருக்க இதெல்லாம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் உள்ள போய் படிச்சு பார்த்துக்கலாம். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோ. அவபக்தியை விட்டுவிட வேண்டும், தேவ பக்தியை பற்றி கொள்ள வேண்டும், 3வது வருகையை எதிர்நோக்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். 14வது வசனத்தை பேசி முடிக்க விரும்புகிறேன். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், இதைத்தான் திரும்ப 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 சொல்றாரு, தமக்குரிய சொந்த ஜனங்கள், தமக்குரிய ஜனங்கள், தமக்குரிய சொந்த ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள். நம்ம எப்படி வருகிறோம்னு சொன்னா, நம்முடைய இரட்சகர் அவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது கீழே இருக்கு. சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 13வது வசனத்துல இருக்கு, நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நமது இரட்சகர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை எந்த அளவிற்கு இருதயத்திலே எடுத்துக் கொள்ளுகிறோம் என்பதை கூற விரும்புகிறேன். நம்முடைய சபை இது அப்படின்னு சொல்றோம் இல்ல, நம்முடைய சபை. அப்ப இந்த இடத்துல வந்து ஆராதிப்பது இது எல்லாத்துக்கும் நமக்கு இது பொதுவான ஒரு இடம். சரி, நம்ம தேசத்துல போற கடற்கரை, நம்ம கடற்கரை அப்படின்னு சொல்றோம். அங்க போறதுக்கு ஏதாவது டிக்கெட் வாங்கணுமா? வேண்டாம், போய் ஜாலியா உட்காந்து காற்று வாங்கிட்டு வரோம். சுதந்திரம் இல்ல? சரி, ட்ரெயின் நல்ல வந்தே பாரத் ட்ரெயின் நல்ல சொகுசா போயிட்டு வரோம். டிக்கெட்டை மட்டும் பே பண்ணாது, நம்ம ட்ரெயின் இல்லையா? அரசாங்கம் நமக்கு, இட்ஸ் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இப்படி நிறைய காரியங்களை இந்த உலகத்துல நம்முடையதுன்னு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அங்க போற நேரம் அதை அனுபவிக்கிறோம், அதுக்குரிய கட்டணத்தை செலுத்துறோம், வந்துடுறோம். நிறைய பேர் சர்ச்சுக்கும் இப்படிதான் வராங்க. அவர் என்னுடைய இரட்சகர், இந்த நமது இரட்சகர்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு இரட்சகர் அவர் அங்க இருக்கிறார், அவரை போய் பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு வரோமா? இல்ல, அது என்னுடைய இரட்சகர். நிறைய பேருக்கு அவர் ஒரு இரவல் கடவுள் மாதிரி. எப்படி தெரியுமா? நான் ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாரு. அவர் என்ன சொன்னார்? என்னை நோக்கி கூப்பிடுன்னு தான் சொன்னார், என்ன தேடுன்னு தான் சொன்னார் இல்ல? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, விடுவிப்பு. நமக்கு எப்படின்னா, நான் போய் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஏன்னா பாஸ்டர்கிட்ட தான் கடவுள் இருக்கிறாரு, அவர் மூலமா ஜெபம் பண்ணதான் நடக்கும். பிரியமானவர்களே, யாக்கோபு 5 நம்ம பார்க்கும் பொழுது, ஒருத்தன் சுகவீனமா இருந்தா அவனுக்கு சபையார் சேர்ந்து ஜெபியுங்கள்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அது எப்போ? ஜெபிக்க முடியாத ஒரு நிலையில, அது சுகவீனமா தான் இருக்கணும்னு இல்லை, பெரிய இழப்புகள் மனம் சோர்ந்து உடைஞ்சு போய் எலியா மாதிரி படுத்துட்டாங்கன்னு வைப்போம். ஆண்டவர் ஊழியக்காரரை அனுப்புவார், அனுப்பி ஜெபம் பண்ண எல்லாம் பண்ணுவார். ஆனா எப்பயுமே
பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணா எனக்கு நடக்கும், வாரந்தோறும் பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணாதான் நடக்கும். இந்த நிலைப்பாடு நமக்குள்ளே இருப்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் என்னுடைய தேவன் அப்படின்னு நமது ரட்சகர்னு இங்க பொதுவா எழுதி இருக்குது. ஆனா நம்ம ஒருத்தரும் அவர் என்னுடைய ரட்சகர், என்னுடைய தேவன், தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டு கொண்டார் அப்படின்ற உணர்வு நம்முடைய இருதயத்துல இன்றைக்கு இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது இல்லாத நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதோ ஆலயத்துக்கு வரும்போது அவர்கிட்ட போய் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வந்துடுறோம். மற்ற நேரம்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்பொழுதும் அவர் என்னுடைய தேவன். அதைத்தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டும். அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக, அந்த சொந்த ஜனம், நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளைன்னு ஒருத்தரும் உரிமை கொண்டாட வேண்டும். என்னாச்சு? எல்லாருடைய முகமும் சுருங்கி போச்சு. அந்த உணர்வு இல்லையா? இல்லைன்னா இன்னைக்கு வேணும். அது அதற்காக தான் இவைகளை எல்லாம் நீ போது கீழே. அதன் அடுத்த வசனத்தை தான் நான் முதல்ல வாசிச்சுட்டு பேக்ல வந்தேன். இவைகளை நீ திருச்சபையில என்ன பண்ண? 15வது வசனம், நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும். நான் இப்ப கடிதெல்லாம் கொள்ளல, கொஞ்சம் நினைவுபடுத்துறேன், இப்படியெல்லாம் பைபிள்ல இருக்குது அப்படின்னு. அப்ப அவர் என்னுடைய தேவன். ஏதோ பீச்சுக்கு போறோம், அங்க போய் காற்று வாங்கிட்டு இங்க வந்தா காற்று வராது. ட்ரெயின்ல டிராவல் பண்றோம், அங்க போனா சுகமான ஒரு டிராவல். இது மாதிரி நிறைய பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எல்லாரும் இது நம்முடையது, உரிமை கொண்டாடுங்கள். ஓகே, அதை போல அல்ல, தனிப்பட்ட விதத்திலே என்னுடைய தேவை இன்றைக்கு எப்படி இருக்கிறது அதற்கேற்ற விதத்துல என்னோடு பேசுகிறவர் அவர் என்பதை. ஆகையினாலதான் அவர் சொல்றாரு, என்னோட சொந்த ஜனம். இப்படி நம்ம அவரை ஏற்றுக்கொண்டால் அப்ப நம்ம அவருடைய பிள்ளைதான் என்ற நம்பிக்கை நமக்கு அதிகமாய் வரும். இந்த நம்பிக்கை நமக்குள்ளே அதிகமாய் வரும். அந்த எதிர்நோக்குதல் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் இருக்கும். நற்கிரியை சொந்த ஜனங்களாயும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும். இதைதான் நான் முதல்ல சொன்னேன். எதுக்கு பக்தி வைராக்கியம்? நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படுறதுக்கு பக்தி வைராக்கியம் அல்ல, நற்கிரியைகளை செய்வதற்கு. நற்கிரியை என்றால் என்ன? எல்லாத்தையும் பேசணும். நற்கிரியை என்றால் என்ன? ஏழைகளுக்கு கொடுக்கிறது நற்கிரியை. இது மாதிரி நிறைய நம்ம தெரிகிற மாதிரி நிறைய இருக்கு. நிறைய மறைந்து கிடக்கக்கூடிய நற்கிரியைகளை பத்தி நமக்கு யோசனை கூட வராது. ஒரு சில காரியங்களை நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். நம்முடைய குணாதிசயம் எப்படி இருக்குது? குணம், அது ஒரு நற்கிரியை. நீ அப்படி சொன்ன, நான் இப்படிதான் சொல்வேன், அதுல என்ன தப்பு இருக்கு? நானும் மனுஷன் தானே. சரி, நம்முடைய செயல்கள், அப்படி செய்ததுக்கு நான் இப்படி செய்யறது தப்பே கிடையாது பிரதர், ஜஸ்டிஃபை பண்ணலாம் எல்லாத்தையும். ஆனால் ஆண்டவரிடம் நான் இப்படி செய்தா, நான் இப்படி பதில் சொன்னா, நான் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணா என் ஆண்டவர் என்ன நினைச்சுக்குவார்? அதான் வசனம் இந்த பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கோம். எல்லாரிடத்திலும் சாந்த குணத்தை வெளிப்படுத்துங்கள், கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அந்த சாந்த குணம் நம்ம வெளிப்படுத்தாம கொஞ்சம் ஹார்ஷா பண்ணும்போது முதல்ல இடையில நிக்கிறது யாரு? சொந்த ஜனம். சொந்த ஜனம்னு சொல்லி நம்ம தோல்ல கை போட்டுட்டு நிக்கிறார்ல, அவரை அடிச்சுட்டு தான் அங்க அடிக்க முடியும். அடிக்கிறோம். செயல்கள், நடத்தை, ஒழுங்குமுறை, வாழ்க்கையில ஒழுக்கம் கெட்டு பலரை நம்ம பார்க்க முடியும். இதுதான் ஒழுக்கமானதுன்னு சொல்லி கொடுத்தா கேட்கறதுக்கு கூட மனசு இல்லாத சந்ததியார். அதுதான் பிலிப்பியர்ல அழகா 2வது அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு, கோணலும் மாறுபாடுமான சந்ததி. The generation itself is totally corrupted. அந்த சந்ததியின் மத்தியில நம்ம என்ன பண்ணோம்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடரொளிகளாய் பிரகாசிக்கிற நீங்கள். அப்ப நம்ம அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை ஏற்றுற மாதிரி நம்ம நடக்கணும்.
அதுதான் நற்கிரியை. ஒரு ஏழைக்கு ஒரு காசை கொடுத்துடுறது நற்கிரியை தான். இதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியா செஞ்சிருவோம், நம்மகிட்ட இருந்தா கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என்னுடைய குணம் மாற வேண்டும், என்னுடைய தன்மை மாற வேண்டும், என்னுடைய நோக்கங்கள். நான் ஒரு காரியத்தை செய்யறேன்னா என்ன நோக்கத்தோடு செய்யறேன், என்னுடைய மன ஆர்வங்கள், இவைகளெல்லாம் சரியாகி தேவனோடு ஒப்புரவாகுவதற்கு நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி தான் பக்தி முயற்சி. முன்னாடி சிஎஸ்ஐ சர்ச்சில் எல்லாம் ஒரு 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 ஃபெலோஷிப் இருக்கு, அதுக்கு பேர் பக்தி முயற்சி சங்கம், கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கம், கிபா-மு அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியல. எல்லாம் இப்போ யூத் ஃபெலோஷிப்னு அப்படி ஸ்டைலாக சொல்லிட்டு ஸ்டைலாக பாட்டு பாடிட்டு எல்லாம் ஒரு கிருபன்னு பாட்டு பாடிட்டு ஓடிடுறோம். பக்தி முயற்சி ஆகையினால இப்ப நல்லா அதை திரும்ப வாசிக்கலாம். சொந்த ஜனங்களாயும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும், இதுலதான் வைராக்கியத்தை பாராட்டணும். நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்போ இதுக்குதான் அவர் ஒப்பு கொடுத்தார். அப்ப அந்த பிரசன்னமானது இருந்து வரக்கூடிய காரியங்கள் எல்லாம், இந்த சத்தியங்கள் எல்லாம் ஒன்று, அவபக்தியை விடணும், தேவ பக்தியை பிடித்து கொள்ளணும். அந்த தேவ பக்தி எதற்கானதா இருக்கணும், நற்கிரியைகளை செய்வதற்குரிய தேவ பக்தியா இருக்கணும். அவருடைய வருகையை எதிர்நோக்கி நாம் இந்த உலகத்திலே வாழுகிறவர்களாய் இருக்கும் பொழுது அவருடைய வருகை எப்படி சந்திப்போம், ஹாப்பியா சந்திப்போம். ஆனா இதற்கு ஒரு பிரச்சனை உண்டு. இந்த எதிர்நோக்குதலோடு வாழுகிற வாழ்க்கையில நமக்கு ரெண்டு காரியம் போராட்டமா வரும். இந்த எதிர்நோக்குதலோடு வாழுகிற வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை தான். ரெண்டு காரியம், ஒன்று பாவம், இன்னொன்று பாரமான உலக காரியங்கள். இந்த ரெண்டை பற்றி தொடர்ந்து அடுத்த மாதத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் சிந்திக்கலாம். இப்போ இந்த போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கையில், இன்னைக்கு நான் போராட்டத்தை பத்தி பேசவே இல்லை. அவபக்தியை தள்ளுங்க, தேவ பக்தியை பிடிச்சுக்குங்க, எதிர்நோக்கி வாழுங்கள். தேவ பக்தி நற்கிரியைகளை செய்வதற்குரிய தேவ பக்தியை பிடித்து கொள்ள வேண்டும். ஆனா இதை செய்யும் போது இதுக்கு பிரச்சனைகள் வரும். அதை எப்படி சந்திக்க போகிறோம்? வேதம் என்ன அறிவுரைகளை சொல்கிறது? ஆண்டவர் அழகாக அவைகளையும் போதித்திருக்கிறார். ஆனா ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வாழ்க்கை கடைசி வரை நம்முடைய வாழ்க்கை ஒரு போராட்ட களம். லைஃப் இஸ் அ பேட்டில் கிரவுண்ட், இட் இஸ் நாட் அ பிளே கிரவுண்ட். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா அந்த பேட்டில் உதவி செய்கிறவர் யார்? தேவனாகிய கர்த்தர். நாம் போராடுவோம், வெற்றி நிச்சயம் பண்ணுவோம். ஆனா அந்த உதவி செய்கிற கர்த்தருடைய முகத்தை தினமும் நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த உதவி செய்கிற தேவாதி தேவனை தினமும் நோக்கி பார்க்கலன்னா முடியாது. அவர் நம்மோட பேசணும். அப்ப அவர் நம்மோட பேசணும்னா அந்த தேவ பக்தி எப்படி இருக்கணும்? அந்த உறவு, என்னுடைய ஜனம்னு அவர் சொல்றதுக்கு ஏற்ற விதத்திலே நான் வாழ வேண்டும். வாழ்ந்து விட முடியுமா? 100% வாழ்ந்து விட முடியுமா? முடியாது. குறைவு வரும்போது உதவி செய்கிறதுக்கு தான் அவர் என்ன இருக்கார், நான் இருக்கிறேன்னு வராரு. ஆனா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? அவரை ஏற்றுக்கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டுக்கொண்டு நம்மை தாழ்த்தி அவரிடத்துல கேட்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். அதுதான் விசுவாசம். சும்மா கண்ணை மூடிட்டு நம்புறதெல்லாம் விசுவாசம் இல்லை. அவரோடு ஐக்கியப்படுவது. ஒருத்தரை மன்னிக்க முடியல, ஆண்டவரே மன்னிக்க உதவி செய்யுங்க, அது விசுவாசம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தேவ கிருபை பிரசன்னமானதை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய கிருபை நிமித்தமாய் ஆண்டவரே பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளை ஒப்புரவாக்கும்படி உம்முடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினீர். இந்த ஒப்புரவாகுதல் இல்லாமல் என் ஜனம் என்று உம்மால் உரிமை பாராட்ட முடியவில்லை. அதற்காகவே உம்முடைய குமாரனுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. ஆண்டவரே, அவர் மரித்து அப்படியே போய்விடவில்லை, மீண்டுமாய் அவரை உயிரோடு எழுப்பினேன். இந்த உயிர் தெழுதலின் வல்லமையில் தான் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் எல்லாம் நின்று பேசினார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு வாழ்ந்து காட்டினார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு போதித்தார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு. இன்றைக்கு அந்த போதனையில் ஒரு பகுதியை தான் நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டே இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போய்விடும். நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று நீர் எங்களை வைத்திருந்தால் உமக்கு உகந்த பரிசுத்தவான்களாய் நாங்கள் வாழ முடியாது. இந்த தேவ பக்தியை, ஆண்டவரே அவபக்தியை எங்களை விட்டு புறம்பே தள்ளிவிட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். லௌகீக இச்சைகளை வெறுத்துவிட உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நற்கிரியைகளுக்கு ஏற்ற தேவ பக்தியை பற்றி கொள்ள கிருபை தாரும். கடமைக்காக ஜெபிப்பது அல்ல, கடமைக்காக ஆலயத்திற்கு வருவதல்ல, கடமைக்காக உபவாசிப்பது அல்ல, கடமைக்காக காணிக்கை கொடுப்பது அல்ல. ஆண்டவரே, நற்கிரியைகள் எங்களிலே உருவாகத்தக்கதான தேவ பக்தியின் முயற்சி எங்களுடைய வாழ்க்கையில காணப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி வாழுகிற கூட்டமாய் காணப்பட கிருபைத்தார். பல நேரங்களில் எங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் எங்களுடைய டார்கெட். ஆண்டவரே, இது கடந்து போகிற ஒரு மைல் கல் போன்ற அனுபவம் தான். ஆனால் நாங்கள் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறவர்கள். அன்றைக்கு உம்முடைய பிரசன்னமாகுதலை எதிர்நோக்கி ஓடின பவுல் கடைசியிலே திட்டமாய் சொல்ல முடிந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று. ஆண்டவரே, எங்களால் சொல்ல முடியுமா? நாங்களும் உம்முடைய பிரசன்னமாகுதலை எதிர்நோக்கி வாழ்வோம் என்றால் நிச்சயம் சொல்ல முடியும் என்று அடுத்த பகுதியே வசனத்தில் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த பிரசன்னமாகுதலை எதிர்நோக்கி வாழுகிறவர்களாய் ஜனங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்று, அதை நீ போதிக்க வேண்டும் என்று பவுல் சொன்னதை நாங்கள் கவனித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்க இருக்குது சுவாமி? வீண் சிந்தனையாளர்களாய் நாங்கள் இன்னும் பழைய மனுஷனை பற்றி கொண்டு வாழுகிறோமா? பழைய மனுஷனை அழித்து போட்டு களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சீர்படுத்தும், செவைப்படுத்தும், தேவைகளை சந்தித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.